8 கோடியின் ஆட்சி பெறும் பொழுது தாரித்யம் என்பது வந்து விடும். தாரித்யம்னா என்ன? வறுமையின் உச்சக்கட்டம் என்பது வரும். அதோடு ஆனால் இதில் எங்கே ஒரு ட்விஸ்ட் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, பிகாஸ் யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான், உங்களுக்கு நேர்மையும் வாய்மையும் சத்தியம் தவிர ஒன்றும் தெரியாது. 1 கோடி ரூபா உங்கள் கையில் கொடுத்தாலும் அதுலேருந்து 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுக்குற ஒரு ஜென்டில்மேன் நீங்களாம். ஸோ அப்போது 6 மகர ராசி கும்பராசிக்காரங்கெல்லாம் இவங்க வாங்காத திட்டே கிடையாது. எனி டைம் பாருங்கள், ஆஃபீஸில் திட்டிகிட்டே இருப்பாங்க. மகரம் கும்பம் வர்ற போகிறவங்களாம் திட்டுவாங்க. சமீபத்தில் ஒரு மகர ராசிக்காரர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் ஆஃபீஸில் எப்படி போகுது, நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸா சார்? அது ஆஃபீஸா? அது கால் சென்டர் சார். வரவும் போகிறோன்னா திட்டுறான் சார். எவ்வளோ ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 8 கோடி ஆட்சி பெறும்போது எதுக்கு திட்டுறானே தெரியாது, சும்மாவே திட்டுவாங்க. பாஸ் கூப்பிட்டு சேர்மன் விசிட் தெரியுமா இல்லையா? தெரியாது சார், இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. சேர்மன் விசிட் எப்போன்னு கூட உனக்கு தெரியாதா? எனக்கு எப்போ தெரியும்? நீங்கள் பெரியவங்க பேசிக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிற சின்ன பையன், எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் பாஸ் உங்களை திட்டுவார். ஏன்னா அவருக்கு உங்களை விட்டால் திட்டுறதுக்கு ஆள் கிடையாது.